ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் முத்து. என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் வந்தாங்க. அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. டோட்டலாக எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் நல்ல விதமான சேஞ்ச் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த 6 வருஷம். இப்போ திடீர்னு வந்து உங்களெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டக்குன்னு ஷாக் ஆகிட்டு. ஏன்டா இப்படி சொல்கிறாங்க, ஒரு வேளை நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தா, இல்லை உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் வந்து இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் போய் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. எவ்வளோ டேஸ் ஏது ஒன்றுமே எனக்கு தெரியாது. நானும் இப்போ வந்து அனுப்பி வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் இருப்பாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியும், ஐடியாவே இல்லை. போயிருக்காங்க, எப்போ அவங்களுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கேன். வேறு யாரை பற்றியும் சொல்ல, அது என் பெரிய பொண்ணை தான். அவங்க பேர் ஜானவிகா. இந்த வீடியோ எதுக்கு நான் ஷூட் பண்ணுறேன்னா, அவங்க ஃப்யூச்சரில் பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பார்த்தாலும் என்ன தெரியாதுன்னு என்னன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. பட் அவங்க இல்லாத எனக்கு இந்த டேஸ் எப்படி போகுது அப்படின்றதுக்கு ஒரு இது பார்க்கறது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு இது தான். ஸோ அதே மாதிரி நான் இதை எடுக்கலான்ற ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். இன்றைக்கி காலைல ஏந்திரிச்சோம், காஃபி குடித்தேன். நானும் என் சின்ன பொண்ணும் இருக்கோம். ஏந்திச்சோம், காஃபி குடித்தோம், அப்படியே போச்சு. எனக்கு ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து சின்ன பொண்ணு இருக்காங்க, ஸோ நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நினச்சேன். பட் அது வந்து ரொம்ப பெரிய டல்லான டேயாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க காலையில் சின்ன பொண்ணு ஏந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு காலைல ஏஞ்சி வர வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததா. இப்படியே போயிட்டுருக்கிறப்ப அவள் சொன்னது, அவள் பேசுகிறதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ஒன் டே என்ன ஆச்சு, அவங்க அப்பாவை கூட வெளில போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஷாப் போய் நின்றுட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும், எனக்கு வந்து க்ளே வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. சரின்னு அவங்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன நினச்சா ஏது நினச்சானே தெரியல. டக்குன்னு உடனே அப்பா நீங்கள் எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க, என்னோட அம்மா நம்ம அம்மாவுக்கும் வாங்கி கொடுங்க, அவங்கள வந்து நீங்கள் தான்ப்பா கேர் பண்ணணும். எங்களெல்லாம் பார்த்துக்குறாங்களப்பா, என்னையும் பாப்பாவையும் பார்த்துக்குறாங்க, அம்மாவை யார் பார்த்துப்பா, நீங்கள் தான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும், அம்மாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கிளிப்பு, இது பேண்டு, வளையல், இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்கப்பா, சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு வந்து வீட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஜானு இது மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அவங்க இது மாதிரி பேசுனதே. எப்படி, ஏன்னா வந்து நம்மளோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கிட்ஸ் வந்து எவ்வளோ நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம ஏன்னா ஒரு கண்டிஷன் போடுறது, இது பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது, ஓ அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே கோவம் இருக்குது, பிடிக்கல அப்படின்னு தான். யாருன்னு எப்படி இருந்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான், ஒரு வேளை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அது எப்படின்ட்டு சொல்லனா, எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேயே நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் வந்து நான் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்கிறப்போ பிடிக்காத போல இருக்குன்னு நான் நினச்சிப்பேன். என்கிட்ட வந்து அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க. எப்போயாவது சொல்லுவாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் செய்யும் போது எனக்கு ரொம்ப எனக்கு பிளெஸ்டாக தோணும். பரவாயில்ல, எனக்கு வந்து அவள் ரொம்ப 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 பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் அவள். அந்த மாதிரி கிடைக்குமா, அது எனக்கு அவங்க வாயிலேருந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்டலாம் சொல்கிறப்போ ஓகே நம்ம வந்து பிளெஸ்டு அப்படின்னு தோணும். அப்படியே தான் இன்றைக்கி இந்த இதை தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு இன்றைக்கி. ஏன்னா வீட்டில் இருந்தால் அவள் கேட்பா, சாப்பிட்டீங்களா கேட்பாங்க,
வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. டல்லாக இருந்தால் உங்களுக்கு முடியலையாம்மா ரெஸ்ட் எடுங்க அப்படிம்பாங்க. இப்படியே போச்சு. போயிருக்காங்க, பார்ப்போம் எத்தனை நாள் இருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க எத்தனை நாள் அங்கே இருக்காங்களோ அதை நான் ஒரு சீரீஸ் மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இன்றைக்கி காலைல டிஃபன் சாப்பிட்டோம். உடனே நான் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் கேஸ் ப்ராப்ளம்ன்றதுனால நான் வந்து ரைஸ் எல்லாம் ஊற வச்சு அப்புறமா செஞ்சோன்னா ஈஸியாக ஒரு ஃபியூ மினிட்ஸில் சாப்பாடு வெந்துடுது. அதனால் கொஞ்சம் நேரம் அதிகம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஊற வச்சிடுறேன். அப்படி தான் போகுது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? கேஸ்லாம் கிடைக்குதா இல்லை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். முக்கியமான ஆள் இல்லையா, ஸோ எவ்வளோக்கு சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோவுக்கு சிம்பிளாக தான் செஞ்சோம். காலையில் தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு, எங்கள் வீட்டில் வேறு 2-3 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இப்படியே டைம் போச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு வச்சுட்டு சொரக்கா ஒன்று என் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சொரக்காவை முழுசாக யூஸ் பண்ணல, பாதி மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டோம். நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் அப்படியே ஓடிச்சு, ஸ்லோவாக போச்சு. அவங்களும் கொஞ்சம் நேரம் போர் அடிச்சுது. அவங்களுக்கும் அக்கா இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு மருதாணி இருந்தது, அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னை விட்டுட்டு போயிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மருதாணி பிடிக்காது, ஸ்மெல்லே பிடிக்காது சுத்தமாக. எனக்கு வேணாம் வைக்காதீங்க, நீங்கள் வைக்கக்கூடாதும்பா. அப்புறம் அப்படியே அதே யோசிச்சுட்டு, அதனால் அவங்க இல்லாதப்போ இது மாதிரி வச்சாதான், ஏன்னா நான் வச்சாலுமே உடனே கழுவுங்க அப்படின்ருவாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் துணிலாம் இருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு நானும் சின்னவங்களும் அழகாக படுக்க போயிட்டோம். அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் மருதாணி வச்சேன். ஏன்னா அவங்கள வச்சுட்டு வைக்க முடியாதா, அதனால் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தான் மருதாணி வச்சேன். எப்படி பேசுனாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க அப்படியே க்யூட்டாக நிறைய இது மாதிரி பேசுவாங்க. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு 3 குட்டி பசங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. நான் அவங்களோட ஃபோட்டோவை நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம் எல்லாரையும்.